திருவிழா தான். சித்திரை திருவிழா வந்துட்டாலே எங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமாயிடும். எல்லா ஊர்ல இருந்தும் வந்து இந்த சித்திரை திருவிழாவை பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு வந்து பிள்ளைங்களை இந்த மாதிரி மீனாட்சியாவோ இல்லை முருகராவோ அலங்கரிச்சு, கருப்புசாமி மாதிரி அலங்கரிச்சு இப்படி மீனாட்சியை பார்க்க அழைச்சிட்டு வர்றதுல தான் எங்களுக்கு ஒரு ஆனந்தம். இதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி மேக்கப் போட்டு நாங்கள் மீனாட்சி பின்னாடியே நடந்து அதில் அவங்க அம்மா இல்லையா, அவளுக்கு பின்னாடி நடந்து போறதுல எங்களுக்கு ஒரு ஆனந்தம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு மலேசியா முருகர் வராரு. பக்கத்துல குழந்தைங்க அழகழகா கருப்புசாமி வேஷம் எல்லாம் போட்டுட்டு வருதுங்க. ஸோ இதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். மதுரைனாலே சித்திரை திருவிழா தானே. ஸோ அது வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பா வந்து என்ஜாய் பண்ணணும். அடுத்து பெரிய பெண்களுக்குரிய ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா நாங்க பாக்குறது வந்து எங்க அம்மா மீனாட்சியோட திருக்கல்யாணம் தான். ஸோ அதை பாக்குறது, அதை வந்து அந்த மதுரை பதில இருக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு எல்லாரும் கண்டிப்பா வரணும், எல்லாரும் பார்க்கணும். அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். எப்படிங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா பெருமாள் திருப்பதி ஏழுமலை வெங்கடாச்சலபதியுடைய வேடம் போட்டு என் மயனுக்கு அலங்கரித்து கொண்டு வந்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு எங்கேயோ எங்களை மனசளவில் ரொம்ப வேற ஒரு உற்சவத்தை கொண்டு போயிடுச்சு. நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம்னா கலை நிகழ்ச்சியில் பெங்களூர், ஆந்திரா, ஹைதராபாத் வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு விளம்பரமாகி நல்லா போயிட்டு வந்து அந்த மீனாட்சி அம்மன் சொக்கனாவோட அருளால் நாங்கள் எங்களுடைய குடும்பமே இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்கும்போது, சரி இந்த வருஷம் ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லி என் மைனும் அப்போ என்னப்பா எதாவது மாற்றி செய்யலாமான்னு யோசனை பண்ணி கேட்கும்போது, சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாங்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக மலேசியா முருகன் கெட்டப்பு எல்லாரும் பண்ணுறாங்க. சரி நம்மளுக்கு ஒரு கலைத்துறையில் ஒரு வித்தியாசம் காட்டணும் அப்படின்னு பார்க்கும்போது, சரி மலேசியா பத்துமலை முருகனை கொண்டு வந்து காட்டுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசில் வந்து வரவும், அதுக்காக நானும் என் மயனும் பாடுபட்டு ஒவ்வொரு பொருளும் தேடி, இது மதுரைக்குள்ளேயே தான், வேறு எங்கிட்டையுமே நாங்கள் போகல, மதுரைக்குள்ளேயே அந்த பொருளை பூரா தேடி எடுத்து அந்த மீனாட்சி சொக்கனாவோட அருளால் இந்த பொருள் எல்லாம் செஞ்சு தயார் பண்ணி இன்றைக்கி அவரையே முருகனை ஆக்கி கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கோம். எல்லாமே வந்து அந்த மீனாட்சி அம்மன் சொக்கனாவோட அருளால் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா என் மனைவி தான், அவங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணி எந்த நேரம் என்ன வேணும்னாலும் எடுத்து கொடுப்பாங்க, செய்வாங்க. ஒரு பெயிண்டிங் பண்ணுறது கூட அவங்களும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி, என் மகன் என் மையன் நாங்கள் எல்லாமே குடும்பமாக சேர்ந்து இதை என்ன செய்யணுமோ செஞ்சு இன்றைக்கி அலங்காரம் பண்ணி இன்றைக்கி மதுரை சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு. 7ஆம் நாள் திருவிழா. சரியான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து முருகனை பார்த்தவொடனே அரோகராங்கும்போது எனக்கு தன்னறியாமல் நானும் அந்த ஒரு நான் டான்ஸர் ஆகிறதுனால எனக்கு அந்த ஆட்டம் வந்துருச்சு. நான் மெய் மறந்து ஆடி பாடி அப்படியே வந்தேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரோகராகும்போது இவர் அதே மாதிரி குழந்தைகள்கிட்ட புறாமே ஆசீர்வாதம் வாங்குறது வைக்கிறது, எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அந்த முருகனே வந்த மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அப்போ ஆசீர்வாதம் பண்ணும்போது எல்லாம் எப்படி கிடைக்கும், எல்லாமே அந்த கலைத்தாயும் மீனாட்சி சொக்கனாவோட அருளால் தான் எங்களுக்கு கிடைச்சது. பார்த்தீங்கன்னா போன வருஷம் இதே மாதிரி நியூஸ் தமிழ் சேனலில் போட்டாங்க. இந்த வருஷமும் அதே நியூஸ் தமிழ் சேனல் அண்ணன் வந்திருக்காரு, நவனியா அண்ணன். அவருக்கும் எங்கள் கலை குடும்ப சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்பா வந்து பல கோயில் திருவிழாக்களை காளி வேஷம், காந்தாரா, கள்ளழகர், கருப்பசாமி இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ போன வருஷம் வந்து திருப்பதி வேஷம் கெட்டப்பு நான் வந்து போட்டிருந்தேன். இப்போ இந்த வருஷம் வந்து மலேசியா கெட்டப்பில் வந்திருக்கேன். போன வருஷம் திருப்பதி கெட்டப் போட்டு வரப்போ பல கோயில் திருவிழாக்களும் பல புதுமை தம்பதிகளுக்கு ஆட்சி வழங்கிய பாக்கி எனக்கு கிடைத்தது. அவங்க கொடுத்த அந்த அன்பு தான் என்னை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியது. இன்னும் ஒரு படி மேலே மலேசியாவில் குடியிருக்கும் 10 மலை நாயகன் வேடத்தை நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. மக்களோட வரப்போ நல்லா வைப்பு, நல்லா மக்கள் ஃபோட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்து வந்தாருங்க. இதாங்க மதுரைனாலே தாய் மீனாட்சி சித்திரை திருவிழா 7ஆம் நாள் நடக்குது. இது ரொம்ப மக்களோட வரப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது.